இருக்கிற ஜெபம் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? மல்லிகா சகோதரி வீட்டில் ஒண்டிதான் இருக்காங்க. கை கடங்களை தரலாமா? ஆனால் குடும்பமாக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபமும் அவசியம், தனி ஜெபமும் அவசியமாக இருக்கிறது. ஜெபமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்களா எத்தனை பேர்? இன்னைக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணவங்க, ஜெபம் பண்ணாதவங்களாம் அவங்களுக்கு கை தட்டுங்க. ஏப்பா இப்படி தூக்குற, இப்படி தூக்கு, என்னம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? சரி, இப்படி தூக்கக்கூடாது, இப்படி தூக்கணும். அப்படின்னா என்னையும் யாரும் எதுவும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி தூக்குறது. ஆனால் தைரியமாக இருந்தால் எப்படி தூக்கணும். அல்லேலூயா. அப்போ ஜெபம் மிக மிக என்ன செய்து ஜாக்கிரதையாய் ஜெபிக்க வேண்டும். சாதாரணமாக இல்லை, ஜெபிப்பதில் ஜாக்கிரதை. எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ இல்லையோ, ஜெபிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் இதை சொல்லுகிறேன்டா, இந்த உலகம் முடிவுக்குள்ளாக வந்து விட்டது. இந்த உலகம் நீங்கள் காண்கிறதான இந்த உலகம் ரொம்ப நாள் என்ன செய்ய போகிறது? நாம் இந்த பூமியில தான் நாம் வாழப்போகிறோம், இருக்க போகிறோம், தலைமுறை தலைமுறையாக நாம் இருப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். வீடுகளுக்கு தங்கள் பெயர்களை வைக்கிறார்கள், தங்கள் நிலங்களுக்கு தங்கள் பெயர்களை வைக்கிறாங்க. தலைமுறை தோறும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்றது அவங்களுடைய பெரிதான ஒரு காரியமாக இருக்குது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, ஒன்று நாம் பரலோகத்துக்குரியவர்கள். அடுத்தது, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. 1/3 அக்கினிக்காகவும், 1/3 என்ன செய்த தண்ணீரினாலும், 1/3 பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் சாவர்கள் என்று சொல்லியிருக்கிறது. தண்ணீர் கசப்பாக மாறும் என்று சொல்லியிருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் என்ன செய்யும்? வரும் என்று சொல்லியிருக்கிறது. அது எல்லாம் என்ன செய்து முடிவுக்கு ஆரம்பம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ முடிவு வரப்போகிறது. ஆனால் இதெல்லாம் என்ன செய்து அதுக்கு ஆரம்பம் நடந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரும் சீக்கிரமாய் என்ன செய்ய போறாரு? இந்த பூமிக்கு வருகிறார். நடக்கும் இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் அவருடைய வருகையை குறித்து நிறைய காரியங்களை கத்த சொல்லிக் கொண்டே வருவார். எத்தனை பேர் நம்ம அதை படிக்கிறோம், அதை விரும்புகிறோம், அது என் வாழ்க்கையில் நான் அந்த காரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் அதை என்ன செய்கிறோம்? விரும்பி கேட்கிறோம் என்பது தெரியாது. எத்தனை பேர் வேதத்தை விரும்பி வாசிக்கிறார்களோ அவங்களோட வாழ்க்கையில் அது அவர்களை சரியாய் நடத்தும். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கல பரவாயில்ல, நீ படிக்கலனா பரவாயில்ல, ஆனால் மற்றவர்கள் சொல்லுவதை என்ன செய்ய, படிக்கலனாலும் படிக்க தெரிந்தவர்கள்ட்ட என்ன செய்யுங்க? கேட்டு அதை படிக்க சொல்லி கேளுங்க. வேதத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை காதால் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லி யோவானுக்கு பத்மதீவிலே கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இதை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் தான். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பாக்கியவான்கள். இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஏதாவது ஒன்று செய்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் இல்லை, 3மே நீங்கள் செய்து தாக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஒரு சில காரியத்தை இந்த அதிகாரத்திலிருந்தே நான் எடுக்க வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டேன். அதுக்காக செபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இந்த அதிகாரத்திலிருந்து இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை எனக்கு தரணும்னு சொல்லி அந்த அதிகாரத்திலிருந்தே உங்களுக்கு இந்த விளக்கத்தை தர வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறேன். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. 1வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தையை நீங்கள் ஆயுதமாக என்ன செய்ய வேண்டுமாம்? தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஆயுதத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா? இந்த உலகம் முடிய போகிறது. தெளிந்த புத்தியுள்ளாய்ந்து ஜெபம் பண்ணுங்கள். எதுக்காக முதல்ல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எதை ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டுமா? மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தை என்ன செய்ய வேண்டும்? எனக்காக என் ஆண்டவர் என்ன செய்தாரு? இந்த உலகத்தில் பாடுகளை பட்டார், எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக திரும்ப வரப்போகிறார் என்ற சிந்தையை ஆயுதமாக ஒரு மனிதன் சிந்தையில் என்ன செய்ய வேண்டுமா? தரித்து கொள்ள வேண்டும்.
அந்த எண்ணம் இருக்கும் பொழுது எனக்காக என் ஆண்டவர் என்ன செய்தார்? பாடுகளுக்கு உட்படுத்தும் பொழுது அவர் கர்த்தர் என்ன செய்தாரு? கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக ஜெபித்தார்? உங்களையும் என்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபித்தார். அந்த சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் இனி மாமிசத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக இந்த சிந்தை ஒரு மனிதனுக்குள் வருமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிற காரியம் என்ற மனுஷனுடைய இச்சைகளின்படி அவன் பிழைக்க மாட்டான். மனுஷனுடைய இச்சைகளின்படி அவன் பிழைக்காமல் தேவ சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அவன் ஜெபம் மாற மாற அவன் வாழ்க்கை தரமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் வியாதியில் செத்துருவேன் டாக்டர் சொன்ன பின்னாடி என் வியாதியின் கொடுமையில் நான் கத்தி கத்தி அழுது அப்படியே என்ன செய்தேன், மயக்கத்தில் இருக்கும் பொழுது என் அண்ணன், நான் 10 பேரோட பிறந்தேன், 7 அண்ணன் 2 அக்கா. நான் கடைக்குட்டி, அதனால் எனக்கு ரொம்ப செல்லமாக, அப்பா இல்லாத பிள்ளை, ரொம்ப செல்லமாக இருந்தது. ஆனால் அவங்க மத்தியில் நான் அவங்களையெல்லாம் விட்டுட்டு செத்துருவேன்ற ஒரு காரியம் எனக்குள்ளே இருந்தது. சொல்லிட்டாங்களே, என் முன்னாடி தான் சொன்னாங்களே. எனக்கும் என்ன செய்யுது, அந்த வலியின் வேதனைகள் தாங்க முடியல. நான் பிறந்ததிலிருந்தே வியாதி தான். எப்படிப்பட்ட வியாதி நான் கொடுமைப்பட்டேன் என்பது என்னை பெற்றவங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு வியாதியில் கஷ்டப்பட்டேன். கடைசி இது செத்துட்டா பரவாயில்லன்னு தான் நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது கொடூரமாக இது துடிப்பதை பார்க்கலும் இது செத்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் ஒரே ஒரு அண்ணனுக்கு மாத்திரம், 6வது அண்ணனுக்கு நான் செத்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த அண்ணன் நிறைய பிரயாசப்பட்டாங்க, நிறைய கஷ்டப்பட்டாங்க. எப்படியெல்லாம் என்னை காப்பாற்றணும், எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போய் என்னை காப்பாற்ற வேண்டும் நினைத்தது ஒரே ஒரு அண்ணன் மாத்திரம் தான். மீதி எல்லாரும் அம்மாலேருந்து எல்லாருமே செத்துட்டா பரவாயில்ல தான் நினச்சாங்க. நான் பிறக்கக்குள்ளேயே சாகணும்னு நினச்சாங்க எங்கள் ஃபேமிலி பொழுதும். நான் பிறக்கக்குள்ளே என்ன செய்யணும், நான் செத்துணும் தான் நினச்சாங்க. பரவாயில்ல, எல்லாரும் ஒருமுனைப்பட்டு என்னை வயிற்றில் வச்சு சாகடிக்கணும்னு நினச்ச என்ன கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வயிற்றுக்குள்ளே வச்சு வெட்டி என்னை என்ன செய்யணும், துண்டு துண்டாக எடுக்க வேண்டும் என்று எல்லாம் செய்தாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் நார்மல் டெலிவரி ஆப்ரேஷனில், அதனால் என்னை அப்படி செய்யணும்னு நினச்சாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பிள்ளை தான் எனக்கு என்ன செய்யுது, என்னை காப்பாற்றுது, என்னை பாதுகாக்குது, எனக்கு நன்மை செய்யுது அப்படி சொல்லி எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவார்கள். வயிற்றில் வச்சு வெட்டி எடுக்கணும், பிறக்கக்குள்ளேயே சாக வேண்டியவ 13 வயதில் செத்துடணும், செத்துச்சா பரவாயில்ல, இது பிறந்ததே என்ன செய்ய வேஸ்ட்டு தான், இது எப்போ பார்த்தாலும் வியாதியில் கஷ்டப்படுதுன்னு சொல்லி நினச்சேன். எனக்கு வாழ்க்கையில் கர்த்தர் அந்த வியாதியில் கர்த்தர் என்னோடு பேசினார். செத்துருவன் நினைக்க அந்த ஆசையில், சாகக்கூடாதுன்ற ஆசையில் என் ஆண்டவர் என்னோடு பேசும் பொழுது, எனக்காக நீ வாழ்வனா நான் உயிர் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்போ தானே என் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அதுக்கு பின்பாக என் வாழ்க்கையில் முழுமையாக நான் உயிர் பிழைக்கணும்னு ஒப்பு கொடுத்த நான் என் ஆண்டவரை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும்னே இது வரைக்கும் வாழ எனக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்னைக்கும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிற்றுக்கு. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த ஜெபம் பண்ண ஒரு மனிதன் ஜாக்கிரதை உள்ளவனாய் அவன் எப்பொழுதும் மாறுவான் என்று சொன்னால், அவன் கிறிஸ்து பாடுபட்டதை தன்னுடைய சிந்தையில் வைத்திருக்கும் பொழுது அந்த சிந்தை உள்ள மனுஷன் தன்னை பாவி இச்சைகளுக்கு பிழைக்காமல் அவன் என்ன செய்வான், தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு முதலாவது ஓய்ந்திருப்பான். அவனுக்குள்ள கிறிஸ்துவின் பாடுபட்ட அந்த சிந்தை வந்தபடினால் உலக இச்சைகளை அவன் சிலுவையில் அறைந்து விட்டு இனி கர்த்தருக்காக பிழைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தை வைத்து கொண்டிருப்பான். அதனால் அவன் ஜெபிக்கிறவனாய் மாற முடியும். அவனால தாங்க அந்த ஜாக்கிரதை உள்ள ஜெபம் செய்ய முடியும். எல்லாராலையும் செய்ய முடியாது. ஆண்டவரே, பகலெல்லாம் காத்து கொண்டீர், இந்த ராத்திரி வேளையில என்னை ஆண்டவரே சாப்பிட்டு தூங்க போறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, காலையில நான் பத்திரமா ஏந்திரிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படி சொல்லி படுத்துருவாங்க. காலையில் எழுந்துச்சுப்பாங்க, கண்ணை அப்படியே படுக்கையில் திறப்பாங்க. ஏசப்பா, என்னை உயிரோட எழுப்பிட்டீங்க, சோத்திரம், நீங்கள் நான் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிங்க, என்னோடு கூட வாங்க, என் போக்கில் வரத்தும் கரட்டும், நான் நல்லா சம்பாதிக்கணும், என் தேவைகளை சந்திங்க, ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமம். இப்போ சொல்லி ஓடி போயிடாதீங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஜெபத்தை சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜெபம், சிறு ஜெபத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இதில் வேற சில ஜென்மங்கள் சொல்லும், சிறு ஜெபத்துக்கு பெருகுந்த ஆசீர்வாதம் உண்டு. சரிம்மா, உன் விசுவாசத்தின்படி கிடைச்சா நீ வாங்கிக்கோ, அதனால தப்பு கிடையாது, அது அவங்களுடைய காரியம். பாவத்துக்கு அவன் மனுஷனுடைய இச்சைகளுக்கு அவன் பிழைக்காமல் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அன்னையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. கர்த்தர் உன்னோடு பேசிட்டார்னா உன் வாழ்க்கை மாறிடுங்க. கர்த்தர் பேசாத நீயா சுயமாக சொன்னால் உன் வாழ்க்கை மாறாது. கர்த்தர் பேசுவாரானால் உன் வாழ்க்கை மாறிடுங்க. அவர் சொன்னதாங்க. அந்த வார்த்தை சூனமித்தியாலே பார்த்து அஞ்சு சொல்கிறார், சூனமித்தியாலே கதவை தர, பனியினாலே என் தலையெல்லாம் நனையுது, நீ கதவை தரையேன்னு சொல்லி கதவை தட்டும் பொழுது அவள் திறக்க மாட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் தட்டி பார்ப்பா, திறக்க மாட்டா. சரி பரவாயில்ல, திறக்காட்டி பரவாயில்ல. அந்த துவாரத்தின் வழியாய் கையை என்ன செய்தாரா, அவர் கையை மாத்திரம் விட்டாரா. இந்த சூலமித்தியால் கையை பார்த்துட்டா, அந்த விரலை பார்த்தாள். இவள் மறுபடி படுத்துட்டா, ஆண்டவர் போயிட்டாரு, இவளால் படுக்க முடியவில்லை. அவருடைய விரலை பார்த்த பின்பாக அவளால் படுக்க முடியவில்லை. என் நேசர் அல்லவா, அவருக்கு நான் கதவை திறக்காத போய்விட்டேனே என்று சொல்லி அவள் என்ன செய்கிறா, மனசு உடையுது, ஓடி வந்து கதவை திறந்து பார்க்கிறார், நேசர் இல்லை, போய்விட்டார். இப்போ ஓடுறா, தெருவா ஓடுறா. அது தாங்க அன்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உனக்குள்ள கர்த்தர் இருப்பாரானால், உனக்குள்ள இந்த சிந்தை இருக்குமானால், பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய காரியங்கள் உனக்குள் காணப்படும். வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து. பாவத்துக்கு நான் மரித்தனா, அதுல எப்படி பிழைப்போம்? நல்ல சத்தமா படிப்பா. ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமே. அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். இதுதாங்க மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு அவன் என்ன செய்ய மாட்டான், உலக இச்சையாகி அந்த பாவத்துக்கு அவன் விட்டு மரித்து கிறிஸ்துவுக்காக அவன் படைத்தவனாய் இருப்பானால், வேதம் அழகாய் சொல்லுகிறது, பாவத்துக்கு மரித்த நீ அதுல எப்படி பிழைக்க முடியும்? ஆண்டவர் ஒரு தரம் பேசிட்டாரு, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஆண்டவர் அறிந்து கொண்டுட்ட, மறுபடியும் எப்படி நீ இனி பாவத்தில் எப்படி நிற்க முடியும், பிழைக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இன்னைக்கு எத்தனை பேர் மொழிக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? ஏன் எடுத்திருக்கிறோம்? அதை குறித்ததான ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு நீங்களும் நானும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானத்துக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாற வேண்டும். அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம், கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவோடு கூட என்ன செய்கிறோம், நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளாயினால்தான் அவருடைய உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்படுவோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீ கர்த்தர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் உண்மை. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த மரணம் என்பது ஞானஸ்தானத்தில் நீ அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாய் இருப்பாயானால் அவர் உயிர்த்தலின் சாயலும் நீ இணைக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக
நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட என்ன செய்ய வேண்டுமா? சிலுவையில் அறைந்து விட வேண்டும். ஞானஸ்தானத்துக்கு பின்பாக நம்முடைய கரங்கள் கால்கள் கர்த்தரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அனுபவம் வேண்டும். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாகி விடுதலை ஆகியிருக்கான் என்று சொல்லுகிறது. மறுபடி அவன் பாவ சரீரம் என்ன செய்யக்கூடாது? அவன் வாழ்க்கையில எழும்பி வரக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் அப்படிப்பட்டதாய் சொல்லுகிறது. இதுதாங்க அந்த சிந்தை உள்ளவர்கள் சொல்றது. கிறிஸ்துவின் பாடுபட்ட சிந்தை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் இருப்பார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கப்பா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் அறியாமையினாலே இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பரிசுத்தர். நீங்கள் பரிசுத்த சிந்தை உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்கள் நம்முடைய மனதின் அறையை என்ன செய்ய வேண்டுமா? கட்டி கொள்ள வேண்டும். கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் என் ஆண்டவர் இந்த வேளையில வருவாரானால் என் ஆண்டுடைய வருகையை நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த காலவெளியில் ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கையோ சிந்தையோ இல்லை என்றால் இந்த காலவெளியில உங்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நீங்களும் என்ன செய்ய வேண்டுமா? பரிசுத்தராய் இருக்க வேண்டும். ஒரு நாள் நீங்கள் அறியாமையிலே உங்கள் பாவத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டுதான், அதனால தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தரை அறிந்துட்டீங்க. அந்த இச்சையிலிருந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கர்த்தரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவளாய் நாம் மாற வேண்டும் என்று முதல் காரியத்தை பார்க்க, தேவ சித்தத்தின்படி பிழைக்கிறவன் ஜெபம் பண்ணுவான், தெளிந்த புத்தியோடு ஜெபிப்பான். இரண்டாவது ஒரு காரியம் 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கப்பா. இல்லம்மா, 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வந்துருங்க. 3ஆம் வசனத்திலிருந்தே படிப்பா. சென்ற வாழ்நாள் காலம் புற ஜாதிகளுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டது போதும் காம விகாரத்தையும் தூர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு. முதல்ல நீங்க இருந்தீங்க சென்ற வாழ்நாட்கள்லாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா புற ஜாதிகளை இஷ்டப்படி நீங்க வாழ்ந்தீங்க, காம விகாரத்தை செய்தீங்க, துரு இச்சைகளை நடப்பித்தீங்க, மதுபானம் பண்ணினீங்க, களியாட்டு செய்தீங்க, வெறி கொண்டீங்க, அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தீங்க. ஆனா ஒரு புதிய மனுஷனாய் அவன் வாழ்க்கையில மாறும் பொழுது இதெல்லாம் அவன் என்ன செய்வானா? விட்டு விடுவான் என்று வேதம் சொல்லியது. தூர் இச்சை, அருமையான சகோதரன் கேட்டாங்க, தூர் இச்சைனா என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, உண்மையா தூர் இச்சைக்கு இடமாக உடலை பேணாதிருப்பீர்களாக இன்னொரு வசனம் சொல்லுது. இங்க தூர் இச்சை அப்படின்னு சொன்னா மற்றவங்க பார்த்து நம்மளை இச்சிக்கிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்வோம். அவங்க பார்த்து நம்மளை என்ன செய்யணும்? இச்சிக்கணும். அதுக்கேற்ற ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கேற்ற ஒரு ஸ்டைலு, அதுக்கேற்ற தலைவாரல், எல்லாமே தலையிலிருந்து கால் வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க கண்ணு வித்தியாசமாக இருக்கும், அவங்க புருவம் கூட வித்தியாசம் இருக்கும், உதடு வித்தியாசமாக இருக்கும். இப்போ அவங்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு 60 வயசு 70 வயசு கிளவி கூட என்ன செய்யுது? 20 வயசு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க? அவங்களோட வாழ்க்கையை, அவங்களோட சரீரத்தை இச்சிக்கிற அளவுக்கு தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அதுதான் துரிச்சை. நீயும் ஒருத்தரை பார்த்து இச்சிக்கக்கூடாது, உன்னையும் ஒருத்தர் பார்த்து இச்சிக்கக்கூடாது. நம்மளை பார்த்து இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது? இச்சிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. நாமும் மற்றவர்களை பார்த்து இச்சிக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்யக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இதெல்லாம் முன்னாடி நீங்கள் செய்தீங்க. ஆனால் கடவுளை அறிந்த பின்பாக, இயேசுவை அறிந்த பின்பாக, கிறிஸ்துவின் சிந்தை தரித்த பின்பாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது காரியத்தை நீங்கள் வாசிங்கம்மா. அந்த துன்மார்க்க உலையில், இதெல்லாம் துன்மார்க்க உலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு நீங்களும்
அவர்களோடு நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே ஆச்சரியப்பட்டு, நிறைய பேர் நீ இப்படி நடக்கல, முதல்ல இப்படி இருந்த, இப்பனா அப்படி இல்லையேன்னு சொல்லி உங்களை தூசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தோர்களும், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவருக்கு பாருங்க, அவங்களும் கணக்கு ஒப்புவித்தாகணும், நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவித்தாகணும். யாரெல்லாம் ஒப்புவிக்க வேண்டும்? வேதம் சொல்லுது, உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மறந்துட வேண்டாம். அது உலகத்தானா இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால தான் இவ்வளோ தெளிவாய் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறேன். முன்னே உலகத்தில் இருந்தாங்க, ஒருவேளை ஒன்றா தூசிக்கலாம், அவங்களும் கர்த்தருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், நாமும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவிக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது ஒரு காரியத்தை சீக்கிரமாய் கடந்துவோ, அதில் 6வது வசனத்தை வாசிங்க. இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷன் முன்பாக மாமிசத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு இருந்தும் ஆவியிலே பிழைக்கும்படியாக, பாருங்க, இன்னைக்கு மரித்தோர் ஆனவர்கள் மனுஷனுக்கு முன்பாக மாமிசத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு இருந்தும் தேவனுக்கு முன்பாக ஆவியிலே அவர்கள் பிழைத்திருக்கும்படியாக சொல்லியிருக்கிறது. ஆவியிலே அவர்கள் பிழைத்திருப்பார்கள். மாமிசத்தில் ஒருவேளை மரித்திருக்கலாம், கர்த்தருக்குள்ளாக ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? உயிர்த்தெழுந்தவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கம்மா. ஏனெனில் எதுக்காக இந்த ஆவியில நீ பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தை சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அதனால தாங்க நீங்களோ நானும் ஆவியிலே பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்ய வேண்டுமா? ஆவியிலே ஒரு மனுஷன் பிழைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிடுச்சு. அதுக்காக இப்ப சொல்ற, நீ ஆவியிலே பிழைத்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். எதுக்காக ஆண்டவர் பிழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? அவர் நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், மாமிசத்திலே கொலை உண்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதனால நீங்களும் நானும் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 10:25 10:25 நாம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம், நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்க என்ன செய்ய வேண்டுமா? புத்தி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேர் ஆவியில பிழைத்திருக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர்கள் பிழைக்காதவர்களாய் காணப்படுகிறார்கள். நாளானது சமீபத்து வருகிறது பார்க்கிறீர்களே, அதுபோல சிலர் என்ன செய்றாங்க? சபை கூடி வருதலை விட்டு விடுகிறாங்க. அப்படி விட்டு வர்றவங்களை பார்த்து நீங்க சொல்லணும், அப்பா நாளானது சமீபத்து வருகிறது, அதை நீங்க எவ்வளவு பார்க்கிறீங்க? நீங்க கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும். எப்படி சபை ஆராதனை அசட்டை பண்ணாதீர்கள், கர்த்தரை தேடுவதை என்ன செய்ய விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அவளுக்கு புத்தி சொல்லி அவளை சரியான வழியிலே நாம் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? யாக்கோபு 5:8-9 நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடிக்கு எங்க இருக்காங்க? என் ஆண்டவர் நியாயாதிபதியாகிய கர்த்தர் வாசற்படியில் இருக்கிறாங்க. நீ ஆவியில பிழைக்க வேண்டும். நீங்கள் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குது? சமயமாய் இருக்கிறது. சகோதரி, நீங்கள் நியாயந்தீர்க்கப்படாதபடி ஒருவருக்கொருவர் விரோதமாய் என்ன செய்தீங்க? முறையிடாதீர்கள். நியாயாதிபதி எங்க இருக்காரு? வாசற்படியில் இருக்காங்க. எதை சொன்னாலும் சண்டைக்கு வருவாங்க, எதை சொன்னாலும் பிரச்சனையா மாத்துவாங்க. நியாயாதிபதி எங்க நிற்கிறாரு? வாசப்படியில் நிற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒன்னொருத்தர் எழுப்பி நீ ஏந்திரிக்கணும் அவசியமே கிடையாது.
இன்னொருத்த கிளம்பு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லணும் அவசியமே கிடையாது. நீ ஆவியில படைத்திருப்பாயானால் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நாளாவது சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது. நீ தான் என்ன செய்ய வேண்டும்? உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ கர்த்தரை தேட வேண்டும். வேற எங்க இல்ல, வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். எப்ப வேணா உள்ள வரலாம். இவன் நான் சத்யா பிரதரை சொல்றேன், வாசற்படிக்கு வெளியே போங்க பிரதர் அப்படின்னு சொல்றேன். அவர் வெளியே நிற்கிறார். வாங்கன்னு சொல்றேன், எவ்வளவு நேரம் ஆகும் வர்றதுக்கு? வாசப்படிக்குள்ள அவர் காலை எடுத்து வைக்க எவ்வளவு நேரம் ஆகுன்றீங்க? ஒரு செகண்ட் ஆகுமா? அவ்வளவுதான். சொடுக்க போற நேரத்தில் வச்சிருவாரு. போங்கன்னு சொல்லக்குள்ள யோசிப்பாரு, என்னத்துக்குடா பாஸ்டர்மா போக சொல்றாங்கன்னு யோசிப்பாங்க. அப்ப யோசிச்சிருப்பாரு. ஆனா திரும்பி உள்ள வர சொல்லுவாங்க நினைச்சு பார்த்துருக்கோம். வாங்க எனக்குள்ள ஒரு செகண்ட் தாங்க. அன்று வருகை சீக்கிரமா இருக்கிறது. 4ஆம் சமயத்தில் ஆவியில பிழைத்திருக்கிறதுனா இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய கடமையா இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதாங்க தெளிந்த புத்தி. 3வது காரியத்துக்கு நேராக கடந்து போவோம். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. என் சகோதரரே, நாலாம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்கம்மா. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்றுக்கு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க ஏன் வேதம் சொல்லுது ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:9. மேல் வீட்டில் ஏறினான். அதிலே நீங்க பார்க்கும் பொழுது கொர்நேலியு என்பவர் 2வது வசனம் 10வது அதிகாரம் 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவோ கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் அவன் தரிசனம் பார்த்தான். அவன் நல்ல மனுஷங்க. அவன் என்ன செய்றா, அந்த கொர்நேலியு என்கிறவன் ஒரு செசரியா பட்டணத்தில் உள்ள ஒரு மனுஷன். அந்த கொர்நேலியு அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவன் தெய்வ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்திருந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை பண்ணி கொண்டது. ஆனா ஒரு காரியம் சொல்லுது, எப்பொழுதுமே தேவனை என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எப்பொழுதுமே ஜெபம் பண்ண முடியுமா அப்படி சொன்னா முடியும். நீ நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள சோத்திரம் பண்ண முடியும், வண்டி ஓட்டிட்டு போக்குள்ள சோத்திரம் பண்ண முடியும், தூங்கக்குள்ள எப்படி சோத்திரம் பண்ண உன்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு தூங்கு. சரிகிற என்ன செய்ய, தூங்குனாலும் உன் ஆத்துமா கர்த்தரோடு பேசிட்டே இருக்கும். அல்லேலூயா. பண்ணோம். நம்ம எப்பயுமே சோத்திரம் பண்ணாதனால தாங்க இடையில நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு என்ன செய்து நேரிடுகிறது. இந்த மனுஷன் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு பொழுது பிரதியட்சமாய் தரிசனத்தை காண்கிறான். அதே போல கொர்நேலியு என்பவர், பேதுரு என்பவர், அவர் என்ன செய்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 6ஆம் மணி டைம் வச்சிருக்காங்க. அந்தந்த நேரத்தில் அவங்க அந்த ஜெபத்தை என்ன செய்தாங்க, சரியாய் செய்து கொண்டிருந்தார்கள். நீங்க எலியா பலி செலுத்தும் பொழுது அந்தி பலி செலுத்தும் வேளை வந்தது. அப்பொழுது அவன் பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்தினான். அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது. புரியுதுங்களா? எந்த ஒரு காரியமும் குறித்த நேரத்தில் நாம் செய்யும் பொழுதுதான் அது அங்கீகரிக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஜெபம் பண்ணுவதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜாக்கிரதையா இருங்க ஜெபம் பண்ணுவதற்கு. அப்ப ஏன் இந்த எலியா பலி செலுத்த போகும் பொழுது காலில இருந்து ஆட்டம் போடுங்கடா செய்யுங்கடான்னு சொல்லிவிட்டு அந்தி பலி வரும் நேரத்தில் நிறுத்துங்க, நான் என்ன செய்ய போறேன், இப்ப ஏன் தேவனை கூப்பிட போகிறேன்னு சொல்கிறான். பலிபீடத்தை செப்பனிட்டான், அடுக்க சொன்னா என்ன செய்தா, கற்களை அடுக்கினான். 12 கோத்திரத்தின்படி, சும்மாலாம் இல்லைங்க, ஒரு கல்லை எடுத்து வச்சு செய்யல, 12 கோத்திரத்தின்படி வைத்தான், விறகுல வைத்தான், பழி மிருகம் எப்படி வைக்க வேண்டும் அதை வைத்தான், தண்ணீர் ஊற்றினா. கர்த்தாவை கேட்டவர்களும் இருந்து அந்த ஜெபம் கேட்கப்பட்டது.
கொர்நேலியோட வாழ்க்கையில் அவன் ஜெபிக்கிறான். அவன் சரியான ஒரு ஜெபத்தை அவன் செய்கிறான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. தேவதூதன் பிரதிட்சமாய் வந்து பேசினார். இந்த மனுஷனுக்காக பேதுருவிட கர்த்தர் என்ன செய்றாரு, 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு அவன்கிட்ட பேசுறாரு. நீ போ அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டில் என்ன செய்றாங்க, வசனத்துக்காக தாகமாய் ஏங்கி கொண்டிருக்காங்க, போ சொல்லுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதற்கு தெளிந்த புத்தி இருக்குமானால் அந்த ஜெபம் கேட்கப்படும். இந்த தெளிந்த புத்தி இல்லாதபடி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்போ பார்த்தாலும் ஜெபம், நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் என்ன பார்த்தீங்களா? கேள்வியா கேட்குற? நான் கேட்கறதெல்லாம் இல்லை, கர்த்தர் ஒரு நாள் உன்னை கேட்பார். நம்ம எது கேட்டாலும் ஆப்போசிட்டாக ஒன்று பேசணும். அதுக்காக நீ பேசாத, நீ பண்ணியிருந்தீதான் உண்மையாக சொல்லு. இந்த திருடம் மூஞ்ச பார்த்தா தெரியுமா தெரியாதுங்க? நாய் பிடிக்கிற மூஞ்சு முயல் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியுமா? நீ ஜோம் பண்ணியா ஜோம் பண்ணலையான்னு கர்த்தருக்கு தெரியும். அதை விட்டுட்டு ஜோம் பண்ணிங்கன்னு கேட்டால் என்ன மிரட்டுற? தொலைச்சி கட்டிடுவார் ஆண்டவர். அவர் நீ எப்போ ஜோம் பண்ண, எவ்வளோ ஜோம் பண்ணன்றதை பக்கமாக எழுதி காட்டுவார். நான் சொல்லவே முடியாது. நீ எவ்வளோ நேரம் பண்ணின, எப்படி பண்ணின, எந்த ஜெபம் பண்ண, யாருக்காக ஜெபித்த, உனக்காக ஃபஸ்ட்டு நீ ஜெபம் பண்ணியா, இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைப்பாருங்க. நான் விடுகிற கண்ணீரை கூட ஆண்டு துருத்தியில் வச்சிருக்க தேவன். நான் பண்ணுற ஜெபத்தை அவர் எழுதி வைக்க மாட்டாரா? வைப்பாருங்க. நீ என்னென்ன ஜெபம் பண்ணிக்க, எப்படி ஜெபம் பண்ண, எந்த நேரம் ஜெபம் பண்ண, ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ண, எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிற, பாஸ்டமாக ஜெபம் பண்ணியா, ஊழியத்துக்காக ஜெபம், எல்லாம் எழுதி வச்சிருக்க. அதுக்கெல்லாம் உனக்கு பிரதிபலன் உண்டு. தெளிவாய் செபிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இங்க பேதுரு என்ன சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கிறார். அவனுக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது கட்டப்பட்டிருந்த அவனுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது. நெத்தரை தெளிந்தவனாய் அவன் என்ன செய்தான், சிறைச்சாலை கதவுகளை தேவதூதர்கள் திறந்தார்கள். அவனை தூதன் வெளியே கொண்டு வந்தான். அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன செய்தார், பதில் தந்தார். ஊக்கமாய் தெளிவோடு அவர்கள் ஜெபித்தார்கள். சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்தவர்கள் விடுதலையோடு கூட என்ன செய்தாரு, தேவதூதர் கொண்டு நீ ஜெபம் பண்ணு, தூதன் அனுப்பி அவர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தெளிவில்லாத ஜெபங்க, தெளிவில்லாத ஜெபம். ஆகஸ்ட் 15க்கு எத்தனை பேர் தெளிவோடு வந்து ஜெபிக்கிறீங்க நான் பார்க்க போகிறேன். உங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் இருக்க கட்டுகளை கர்த்தர் அறுத்து என்ன செய்ய வேண்டும், ஜனங்களை ரட்சிக்க வேண்டும், அதிபதிகளை ரட்சிக்கணும். நீ எந்த அளவுக்கு பாரத்தோடு வரீங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வசனத்து வாசம், கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். கொலேசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்னம்மா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தில் ஜெபத்தில் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டுமா, ஸ்தோத்திரத்தில் தரித்திருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்க. ஜெபம் பண்ணுங்கள தூங்காத. உனக்கு தூக்கம் வருதா, போய் தூங்கிடு. தூங்கி எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து முகத்தை கழுவிட்டு நல்லா என்ன செய்யிட்டு வந்து ஜெபம் பண்ணு. தூங்கி உழுந்து ஜெபம் பண்ணாத. இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபம் தாங்க ஒரு தெளிவுள்ள ஜெபம். அடுத்த காரியத்துக்கு நான் கடந்து போக 4வது காரியம் என்ன என்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு கடந்து வருவோம். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளையில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்கள். அடுத்தது நீ நாளானது சமீபத்து வருகிறது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கடைசி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருப்பீர்களானால் திரளான பாவங்களை அந்த அன்பு மூடும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ செய்யறதெல்லாம் ரைட்டுன்ற, மற்றவங்க செய்யறதெல்லாம் தப்புன்ற. நீ செய்யறதெல்லாம் நிறைவா இருக்கு உன் கண்ணுக்கு, மற்றவங்க செய்யறதெல்லாம் குறைவா இருக்கு. அதாவது ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மாமியாரா மருமவளா யார் உடைச்சா பொன் குடம்.
மாமியார் உடைச்சா தான் பொன் குடமாம்மா? மரும உடைச்சா பொன் குடம், மாமியார் உடைச்சா மண் குடம். எனக்கு தெரியல, அது எதுவும் உளறிக்கூடாது தான் உங்களையே கேட்டுட்டேன். இன்னைக்கு நாம் செய்யறதெல்லாம் சரியாக செய்கிறோம், மற்றவங்க செய்யறதெல்லாம் குறைவாக செய்கிறோமா? அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. உன்கிட்ட நீ கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறவளா இருப்பாயானால் உன்கிட்ட அன்பு இருக்கும். அந்த அன்பு திரளான பாவங்களை என்ன செய்யுமா? மூடுமா. அதுக்காக நான் தப்பு பண்ணிகிட்டே இருப்பேன், நான் பாவம் பண்ணிகிட்டே இருப்பேன், நீ மூடிட்டே இருன்னு சொன்னால் நான் ஒரு நாளும் மூடிட்டே இருக்க மாட்டேன், கல்லெடுத்து அடிப்பேன். புரியுதுங்களா? கல்லெடுத்து அடிக்கணும். அன்பு திரளான பாவங்களை மூடுனா அது எல்லாருக்குள்ளும் அந்த காரியம் இருக்கும். ஒருவர் ஊக்கமான அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. தேவைக்காக அன்பு கூறுவது, சூழ்நிலைக்கு அன்பு கூறுவது அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர உங்க அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றது மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளுமாடி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டு சுத்த இருதயத்தோட, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, உங்க அன்பு எப்படி இருக்கணுமா? உங்களுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆவியினாலே என்ன செய்ய வேண்டுமா? சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். முதல்ல உன்னுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டுமா? சுத்தமாக்குன ஒரு காரியமா இருதயம் சுத்தமாக்கணும். அடுத்தது சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டுமா. சுத்த இருதயம் இல்லாதபடி இந்த மாயமாலமான காரியெல்லாம் செய்யுங்க. உதட்டுல வெறுப்பு வச்சுக்கிட்டு உள்ளத்துல என்ன செய்யாதீங்க. உதட்டுல உள்ளத்துக்குள்ள வெறுப்பு இருக்கும், உதட்டுல உறவு கொண்டாடும். அம்மா, டேடி, மம்மி, நான் நினைப்பேன் இதுக்கு சரியா லூசு தான் பிடிச்சிருக்காட்டிருக்கு. இது கிரியெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் பேசக்குள்ள டேடி, மம்மி, உங்க அப்படியே முத்தம் கொடுக்கறது, கொஞ்சறது, செய்யறது. எம்மா எம்மா, யாராவது இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை மாற்றிங்க, உங்கள் ஸ்டைலை மாற்றுங்க, உங்கள் நடையை மாற்றுங்க. நீங்கள் ஆவியில் பிழைக்கணுங்க. உங்கள் அன்பு சரியாக இருக்கணுங்க. கணவன் மனைவிட்ட கொடுற அன்பு சரியா இருங்க, அந்த குடும்பத்தில் பிரச்சனை வராது. மனைவி கணவன்கிட்ட அன்பு கூறுங்க, அந்த அன்பு சுத்தமான அன்பாக இருக்கட்டும். பிள்ளைகள்கிட்ட தாய் தகப்பன் அன்பு கூறுங்க, அது உண்மையா இருக்கட்டும். பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் அன்பு கூறுங்க, அது உண்மையா இருக்கட்டும். இல்லைன்னா இந்த அன்புக்கெல்லாம் கர்த்தர் சொல்றாரு. ஏன் சொல்லுங்க, அந்த கடைசியா நான் சொல்ல போறேன். தேவனுடைய வீட்டில் தான் நியாய தீர்ப்பு தொடங்குமா. அதனால தேவனுடைய வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிருக்கு. சரியான ஒரு அன்பாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4:9. சகோதர சிநேகத்தை குறித்து நான் எழுத வேண்டுவதில்லை, அன்பா இருக்கும்படி தேவனால் நீங்க போதிக்கப்பட்டிருக்கீங்க. எல்லாரும் அன்பா இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடத்தில் அன்பா இருக்க வேண்டும், மனைவி கணவனிடத்தில் அன்பா இருக்க வேண்டும், பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் அன்பா இருக்க வேண்டும், எல்லாரும் அன்பா இருக்க வேண்டும். இது கர்த்தர் உங்களுக்கு போதித்த ஒரு காரியம். நீ அன்பு இல்லைன்னா வம்பு வரும். வம்பு வந்துச்சுன்னா கர்த்தருடைய வருகையில கைவிடப்படுவீங்க. அடுத்த வசனம். போதுமா? அதனால நீங்க என்ன செய்ய வேண்டுமா? தேவன் நீங்க அன்பு, உங்களுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்குது. சிநேகத்துக்கு உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. ஒருவர் ஊக்கமா அன்பு கூறுங்க, அது தேவனே என்ன செய்யிருக்காரு, உங்களுக்கு போதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லியது. அடுத்த காரியம் உங்களுக்கு 4வது காரியம், 5வது காரியத்துக்கு நேராக போறோம். உபசரிக்க வேண்டுமாம். 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 4:9. முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டுமா? உபசரிக்க வேண்டும். அடுத்த காரியம், நீ கர்த்தருடைய பிள்ளை, முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டுமா? உபசரிக்க வேண்டும். இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த உபசரிப்பு இருக்கிறது என்று சொல்லி தரல. மற்றவங்க நம்மளை உபசரிக்க வேண்டும், அன்பாய் நேசிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் நினைப்பாங்க. ஆனால் நாம் எத்தனை பேரை உபசரிக்கிறோம் என்று சொல்லி தெரியவில்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இதுக்குரிய வசனத்தை சொல்லுகிறேன். ரோமர் 12:13.
அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அம்மா அப்பாவெல்லாம் தெருவில் விடுங்க அப்படி சொல்லலை. எல்லாரையும் உபசரிக்கணும், அந்நியரை கூட உபசரிக்கணும். அப்போ அம்மா அப்பாவை விசாரிக்கணும், அவளை உபசரிக்கணும், நடத்தணும். இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற உங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பில்லாமல் ஒவ்வொருவரும் உபசரிக்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுது. நான் எப்படிப்பட்டது? மறுபடியும் வாசிமா. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கோணலும் மாறுபாடுமான சந்தை நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும், ஆண்டுடைய வேதம் சொல்லி எதை செய்தாலும் நீ தர்க்கிப்பில்லாமலும் முறுமுறுப்பில்லாமலும் செய்ய வேண்டுமா? நீ ஓடினதும் ஓடுகிறதும் நீ பிரயாசப்பட்டதும் எல்லாமே கிறிஸ்துவின் நாளில் என்ன செய்யுமா? உனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அந்த கர்த்தர் என்ன செய்வாரு? உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. அதனால கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நீ கபடற்ற தேவனுக்கு மாசற்ற பிள்ளைகளுமாய் இருந்து எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்க. அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் முறுமுறுப்பில்லாமல் செய்யுங்க. எது இருக்கோ அதில் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டுக்கு நான் பெரம்பூரா, அது என்ன ஊர் தெரியல, ராயபுரம், புது ராயபுரமா, அங்கே போயிருந்தோம். என்னுடைய அக்கா பையனுக்கு பொண்ணு பார்க்க போனோம். அவனே ஒரு சோம்பேறி. அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சிருக்கான். ஆனால் எனக்கு அதை பற்றி தெரியாதுனுவான். அவன் வாழ்க்கையே ஒரு மாதிரி. சரி என்னடா சம்பாதிக்கிறனா அதை சொல்ல மாட்டான். ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு ஒரே பிரச்சனை பண்ணுவான். சரி ஒரு வீட்டில் வழினா எங்களுக்கு பொண்ணை கூப்பிட்டு வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்களாவே கூப்பிட்டாங்க. பையன் நல்ல பையன், அவனுக்கு அதில் குறைச்சில்ல. 2 கை நல்லா இருக்குது, 2 கால் நல்லா இருக்குது. அவன் நல்ல குணமுள்ள பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. சர்ச்சில் என்ன செய்வான்? நல்லா ஊழியம் செய்வான், எல்லா காரியம் இருக்குது. ஆனால் சம்பாத்தியத்தை சொல்ல மாட்டான். அவன் படித்ததுக்கு வேலை செய்ய மாட்டான். அது ஒன்றி தான் அவன்கிட்ட ஒரு பெரிய காரியம். சம்பாத்தியம் எவ்வளோன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது? நாங்களும் சொல்லி பார்த்தோம். டே எங்களை கேட்கல, நீ சொல்லுடான்னு சொல்லி கூட்டி போனோம். அங்கே போனோம். அதே மாதிரி 44 வயசு வரைக்கும் அது பொண்ணும் அப்படியே வீட்லேயே உட்காந்துருக்கு. அதுவும் என்ன செய்யுது? தரையோட தங்கச்சியா, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்னு 44 வயசாகிடுச்சு. அதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அது அழகாக சுடிதார் போட்டு வந்து நின்றுச்சு. பார்த்தா மாப்பிள்ளையை பார்த்தா அது இருக்குது, நல்லா ஹைட் வெயிட்டுமா இருக்குது. மாப்பிள்ளை பார்த்தா நாகேஷ் மாதிரி இருக்கான். பிடிக்குமா? வேண்டான்ட்டாங்க. எங்களுக்கு பஸ் ரூட்டை சொல்லி ட்ரெயின் ரூட்டை சொன்னாங்க. சரி பிடிக்கலையாட்டுன்னு நினச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு ஊழியக்காட்ட சொன்னேன், தம்பி இந்த ஊருக்கு வந்தோம், ஒரு பொண்ணு பார்க்க வந்தோம். அந்த பொண்ணு வீட்டில் இப்படி பார்த்தோம், இப்படி எங்களுக்கு வழி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அக்கா அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா வாரம் 4 வாரம்னா 4 புது ட்ரெஸ் போட்டு வருவாளுங்களா. அக்கா தங்கச்சி 3 பேரும். 5 வாரம்னா 5 ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸாக தான் போட்டு வருவாளுங்க. இல்லைன்னா வரவே சர்ச்சுக்கு வர மாட்டாங்களாம். அதனால் புது ட்ரெஸ்ஸை வராங்க. அவங்க சர்ச்சையும் சரி அவங்க ஊர்லேயும் சரி இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தே நம்ம செத்து போயிடுவான்டான்னு ஒருத்தரும் அந்த வீட்டு பக்கம் பொண்ணு பார்க்கவே வரல. பொண்ணுன்னே கேட்டு வரல. அல்லேலூயா. நாங்கள்லாம் எப்படிங்க இருக்கீங்க? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலை கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருங்க. எல்லாவற்றையும் இருக்கிறத என்ன செய்யுங்க? கந்தையா இருந்தாலும் கசக்கி போடுங்க, கூழாக இருந்தாலும் நல்லா குளிச்சுட்டு குடிச்சு பாருங்க, அது நல்லது. அல்லேலூயா. நானும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். நான் வெள்ளை சரி தானே கட்டுறேன். அதனால் உங்களுக்கு என்ன தெரியுது? இது புதுசாக பழசான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் எத்தனை வருஷம் கட்டணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டு கட்டிகிட்டு இருப்பேன். புதுசு வந்தால் ஒன்று எடுத்து கொடுத்துருவேன், அவ்வளோதான் ஒழிய ஏன் இது பழசு அப்படின்னு சொல்லிக்கவும் மாட்டேன், இது புதுசும் நான் சொல்லிக்க மாட்டேன். அதே போல் நீ கத்தரை தேடிட்டே இரு, உன்னை கத்தரை உடுத்து வித்திட்டே இருப்பார். ட்ரெஸ் இருந்தால் தான் சபைக்கு வரணுமாங்க? அப்படி போடாத எப்படி வாசிடுவேன், இருக்கிறத போட்டு வாமா. அதுக்காக ஒரு ஸ்ட்ரைக்கா? ஹல்லேலூயா. நீ ஆண்டோடைய வருகைக்கு போகக்குள்ள ஆண்டு இந்த சரீரமே மாற்றிட்டு ஒரு மறுரூப சரீரத்தை கொடுத்து தான் பரலோகத்துக்கு எடுக்க போகிறார். உன்னுடைய ஆவி முக்கியம், உன் ஆத்துமா முக்கியம், நீ கத்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம், உன் ட்ரெஸ்ஸு முக்கியம் கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேனா? ரோஸ் கலர் சொல்லு. ஆமேனா இல்லையா?
ட்ரெஸ் முக்கியம் இல்லை, என் ஆத்துவா முக்கியம், என் பரிசுத்தம் முக்கியம், நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், இதுதானே முக்கியம். உங்கள் வாழ்க்கை மாறுப்பா, நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறட்டும். நீ வருகைக்கு ஆயத்தமாக போகிற உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிக்கொள்ளு. ஒரு நட ஒட எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்க. முறுமுறுப்பு இருக்காதுங்க. ஒவ்வொன்றுக்கும் முறுமுறுத்திட்டு ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட்டுட்டு அசிங்கமாக இருக்குது. அடுத்த நாலு அடுத்தது ஒரு காரியத்து போ. 4 அதிகாரம் 10, 11 வாசிங்கம்மா சீக்கிரமா. அவன் பெற்ற வரத்தின்படியே. அடுத்தது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு படிங்க, உங்கள் வாழ்க்கையில் முக்கியம். அல்லது இந்த வசனத்தை திரும்ப படிங்க. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானைக்கால போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அங்கே மகிமையும் வல்லமையும் சதாகாலம் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்று வேதம் சொல்லுது. ஒரு காரியத்தை உங்களை சொல்கிறேன். நீ போதிச்சினா தேவ வசனத்தின்படி ஒருத்தனுக்கு போதி. நீ உதவி செய்தினா உன் பலத்தின்படி ஒரு உதவி செய். ஹல்லேலூயா. இப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு கொடுத்த வரத்தின்படி ஊழியம் செய்யணும். உனக்கு கொடுத்த வரத்தின்படி நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நீ கர்த்தரால் போதிக்கப்பட்ட வசனத்தின்படி மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டும். உன் பலத்தின்படி மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? உதவி செய்ய வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரியதான ஒரு காரியம். இன்னைக்கு ஊழியம் செய்கிறன்னு ஒப்பு கொடுப்பாங்க, ஊழியம் செய்யவே மாட்டாங்க. அன்றைக்கி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார் வந்தார். யாரெல்லாம் பாடல் ஊழியம் செய்கிறீங்க வாங்க முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்தாங்க. யாரெல்லாம் இசைக்கறி வாசிக்கிறீங்க சொன்னாங்க. முன்னாடி வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தீங்க? நான் கை தூக்குன்னு சொல்லலை, உங்கள் மனசாட்சியை தொட்டுங்கன்னு சொல்கிறேன். பாடல் ஊழியம், மியூசிக் ஊழியம், பாஸ்டமாக்கு யாரெல்லாம் பாய் போடுறீங்க, யாரெல்லாம் பாஸ்டமாக தூங்கலை, சர்ச்சி பாய் போடுறீங்க, இப்படி கூட்டுறீங்க, இதெல்லாம் ஊழியம். யாரெல்லாம் செய்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமாக ஓடி வந்தாங்க. அவங்களுக்காக தலையில் ஜெபம் பண்ணி அவர் அனுப்பினார். எத்தனை பேர் உங்கள் ஊழியத்தை செய்துட்ருக்கீங்க? நீங்கள் செய்கிறீங்களா, வேறு ஒருத்தங்க செய்கிறாங்களா? உனக்கு கொடுத்த அதாவது வேலையில் ஒழுங்காக நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அதே போல் நீ கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லி சரியாக போதி. நீ செய்தது தவறுப்பா, இதை செய்யாதன்னு சொல்லி சத்தியத்தின்படி அவங்கள சொல்லி சரியான வழியில் நடத்துங்க. 3வது காரியம், உன் பலத்தின்படி மற்றவங்களுக்கு உதவி செய். உனக்கு கொஞ்சம் 100 ரூபாய் தான் உன்னால் உதவி செய்ய முடியும்னு சொல்கிற இடத்துல 1000 ரூபாய் கொடுத்து நான் உதவி செய்கிறேன்னு நீ சொல்லாதே. அல்லேலூயா. உன் பலத்தின்படி உதவி செய்ய கற்றுக்கொள். இதெல்லாம் ஆண்டுடைய வருகைக்கு நீ செய்ய வேண்டிய முக்கியமான பிரதானமான காரியமாக இருக்குது. 14வது வசனம் 16வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களால் தூசிக்கப்படுகிறார்கள். உங்களாலே கர்த்தர் என்ன செய்றாரா? மகிமைப்படுகிறார். இதுல என்ன சொல்லியிருக்கிறபடியே கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வரும் பொழுது கர்த்தருக்காக நீங்க கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டுமா? நிலைத்திருக்க வேண்டும். 16வது வசனத்தை வாசிங்கம்மா. என்னது? வெக்கப்படாமல் இருந்து மகிமைப்படுத்துங்க. இன்னை கிறிஸ்துவனா இருப்பது நிமித்தம் உனக்கு பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் வருமானால் நீ பாக்கியவான். அந்த பாடுகளில் என்ன செய்ய வேண்டுமா? நீ நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 5:10. அதேதான்ப்பா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு நம்ம சிரியா தேசத்திலேயே, சிரியா தானே, அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை பயங்கரமாக என்ன செய்கிறாங்க? கொலை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் சொன்னானே அவன் அழித்து கொண்டிருக்காங்க. தேடி தேடி ஓடி அவர்களை கொலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக தான் இஸ்ரேல் தேசம் பயங்கரமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மேலே, யூதர்கள் மேலே வைத்த அந்த கோபத்தை என்ன செய்கிறாங்க? அவங்க தேசத்தில் இருக்கிறதான கிறிஸ்தவர்களை அவர்கள் தேடி தேடி கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுது,
அவருக்காக கொலை பண்ணப்படுகிறீங்களா? நீங்கள் பாக்கியவான் தான், பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருப்பீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்தம் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கணும். அதனால் நீங்கள் செத்துவீங்க அப்படின்லாம் சொல்லலை. நீங்கள் பாடுகள் வரும் பொழுது அந்த பாடுகளை சகித்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. 1 பேதுரு 17:4-17 வசனத்தை வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்து துவங்கினால், இன்னைக்கு சொன்ன அந்த வசனத்துக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. நியாய தீர்ப்பு எங்க தான் தொடங்குமா? தேவனுடைய வீட்டிலே தொடங்கும். மேசே ஜெப வீட்டில் தான் தொடங்கும். சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமா இருக்கும்? அப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வசனத்துக்கெல்லாம் நாம் கீழ்ப்படியாது இருக்கணும்னா அவருடைய முடிவு என்னமா இருக்கும் என்று சொல்லி வேதம் ஒரு கேள்விக்குறியோடு சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம், நீதிமான்கள் ரட்சிக்கப்படுவது அரிதானால், வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு. ஏங்க இந்த அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கேன்னா, தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது. நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாமலும் பாவிகளும் எங்கே போய் நிற்க முடியும்? உன்னுடைய பக்தி எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உன் வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம், ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவளாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மை படைத்தந்த தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ளதாக சிருஷ்டி கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவர் வருவாரானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேதம் சொல்லுது 5 தாலந்து ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டது, 1 தாலந்து ஒருத்தர் கொடுக்கிறது, 10 தாலந்து ஒரு இடத்தில் கொடுக்கப்பட்டது. எஜமான் வரும் பொழுது அவன் உண்மை உள்ளவனாய் 5 தாலந்தை வாங்கினவன், ஆண்டவரே 5 தாலந்தை சம்பாதித்தேன் தான் சொல்வான். 10 தாலந்து வாங்கினவன் 10 தாலந்தை எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு என்ன செய்வான்? ஆண்டு இடத்தை கொண்டு போய் கொடுப்பான். 1 தாலந்து வாங்கினவன் அவன் என்ன செய்வான்? நம்ம மோளை திருன்னு முடிச்சிட்டு இருப்பான். ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய பொல்லாத ஊழியக்காரர் என்று அறிந்து நீர் கொடுத்ததான அந்த ஒரே ஒரு வரத்தை எடுத்து நான் சீலைக்குள் ஒழித்து வைத்திருக்கிறேன், இதோ அதை வாங்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோன்னா, அதுக்கு தான் வேதம் சொல்லுது தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாய் இருக்கிறபடியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிகால் முடிவு என்னமாய் இருக்கும்? நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவரும் பாவிகளும் துன்மார்க்கரும் எங்கே நிற்பார்கள்? நமக்கும் துன்மார்க்கரும் வித்தியாசம் உண்டு. நமக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் மறுபடியும் வாசிங்க. உங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ளதாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இதுக்கும் நிறைய வசனங்கள் உண்டு, நான் அதை சொல்லலை. தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க? கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்ம செபிக்க கடந்து போவோம். இதுக்கு நிறைய வசனம். உங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ளதாய் கர்த்தருக்கு